திருமதி சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் திரு பாலர் எடப்பாடி பழனிசாமி. அதே போல இந்த இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் வேகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டு அமைச்சர்களுமே இந்த அம்மையாரால் அரசியல் ஆதாயம் பெற்றவர்கள். திண்டுக்கல் சீனிவாசன் என்பவர் இவரால் ஏற்பாடு எடுத்து வைக்கப்பட்டு அமைச்சராகி மீண்டும் இப்பொழுது கழகத்தினுடைய பொருளாளர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அதே போல அவருடைய சசிகலாவினுடைய உத்தரவின் பேரில் அதே போல நிதித்துறை முதலமைச்சர் எடுத்திருந்த நிதித்துறை இப்பொழுது திரு ஜெயக்குமார் இடத்தில் வந்திருக்கிறது. அது சசிகலாவுடைய நிர்பந்தத்தில் தான் அவருக்கு அது கிடைத்திருக்கிறது. இப்படி அவரால் ஆதாயம் பெற்றவர்கள் தான் இது போன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகின்ற கருத்து நீங்கள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு வேகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணம், புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைத்தார்களோ, நினைத்து எப்படி அந்த அமைச்சரவை உருவாக்கினார்களோ, எதிர்காலத்தில் இந்த அரசு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை போல ஆட்சியும் அரசும் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய OPS அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். தேர்தல் வரும் என்று சொன்னார்கள். தேர்தல் வரும் எப்பொழுது வரும்? புரட்சி தலைவி அம்மாவுடைய எண்ணத்தின்படி ஆட்சி அமைந்தால் உறுதியாக தேர்தல் வராது. சசிகலாவுடைய எண்ணத்தின்படி இந்த ஆட்சி தொடர்ந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு காலம் நிர்பந்தத்தில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே இது போன்ற ஒரு சூழலில் அவர்களாகவே அவர்களை வீழ்த்திக் கொள்வார்கள். அப்படி வீழ்த்துகின்ற பொழுது தேர்தல் வரும். அந்த தேர்தலை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த திருமதி சசிகலா அவர்கள் குடும்பத்திலே இருந்தும் கட்சியிலே இருந்தும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தார். அந்த மன்னிப்பு கடிதத்தில் எந்த சூழ்நிலையிலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய நலனில் அக்கறையோடு பணியாற்றுவதுதான் என்னுடைய கடமை, எந்த காரணத்திற்கொண்டும் அரசியலில் பங்கு பெறக்கூடிய ஆசை எனக்கு இருக்காது, சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ நான் வர விரும்பவில்லை, அரசியலில் வர விரும்பவில்லை, அக்காவிற்கு கடைசி வரையில் தொண்டு செய்வதுதான் என்னுடைய பணி என்று சொன்னார்கள். அவர் மறைவுக்கு பின்பாக குறைந்த காலத்திற்குள்ளாகவே 30 ஆண்டு காலமாக அவர் மனதிலே இறுக்கி வைத்திருந்த பின் சீட்டில் அமர்ந்து சென்றவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன் சீட்டில் அமர்ந்துகின்ற அந்த இடத்திற்கு குறிவைத்து 30 ஆண்டு காலமாகவே தன்னுடைய அரசியல் பயணத்தை ரகசியமாக ஏற்பாடு செய்து மறைவுக்கு பின்பாக உடனடியாக அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விட்டார்கள். இங்குதான் உண்மையான புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு பாழ்பட துவங்கியது. அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்கள் இவர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அவர்களுக்குரிய எல்லா விதமான அரசியல் தில்லுமுள்ளுகளையும் பயன்படுத்தி ஒரு நல்ல மனிதரை, முதலமைச்சராக இருந்தவரை பல்வேறு அரசியல் நிர்பந்தங்களுக்கு மற்ற நிர்பந்தங்களுக்கு அவரை உட்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்து அவர் முதலமைச்சராக முயற்சி செய்தார். ஆனால் தர்மம் அவரை முதலமைச்சராக கொண்டு அமர வைக்கவில்லை. அதற்கு பின்பாக மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு அமைய வேண்டும் என்று நினைத்திருந்த நாங்கள், ஆனால் சசிகலா அம்மையார் அவர்கள் தனக்கு வேண்டியவரை தான் முதலமைச்சர் பதவியிலே அமரவில்லை என்று சொன்னாலும் கூட தான் எண்ணுகின்ற எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவரால் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் தான். 2 கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். அந்த 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டால் அடுத்த நிகழ்ச்சியில் தொடரும், அவ்வளவுதான். இதுல நாங்க எப்பவும் தயார் என்று சொல்றது
2 பேர் சொல்றாங்க. ஒருத்தர் ஜெயக்குமார் சொல்றாரு, ஒருத்தர் திண்டுக்கல் சீனிவாஸ் சொல்றாரு. எங்களை பொறுத்தவரையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உழைப்பால் அமைக்கப்பட்ட அரசு இந்த அரசு. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அமைக்கப்பட்ட இந்த அரசு அதே நிலையில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த நிலை மாறி இந்த கட்சியையும் ஆட்சியையும் கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு தீய சக்தியாக சசிகலா இருக்கிறார். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இதான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. அதே போல இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மர்ம மரணத்திற்கு மத்திய அரசினுடைய புலன் விசாரணை வேண்டும். இது இன்னொரு கோரிக்கை. இது எங்களுடைய தலைவர் அவர்கள் முன்வைத்த கோரிக்கை. அவரோடு நாங்கள் அந்த கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைத்த அரசு இருக்கிறதா, அந்த அரசு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஏனென்று சொன்னால் சசிகலா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமைத்த அரசில் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். 2வது முறையாக முதலமைச்சராக இருந்தார். அவர் உடல்நலம் குன்றிய பொழுது அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் இறப்பிற்கு பின்பாக எந்த விதமான இடையூறுகளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைவரும் சேர்ந்து, சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக்குகிறார்கள். இதற்கு பின்பு நடந்த நிகழ்ச்சிகள் தான் பல்வேறு விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. அந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளுக்கு மூல காரணமாக இருப்பவர் திருமதி சசி. இரு அணிகள் இணையும் பட்சத்தில் இபிஎஸ் அவர்கள் முதல்வராக நீடிக்கிறார். இந்த கொஸ்டின் இது முடியலையே. எங்களுக்கு முதலமைச்சர் அடுத்த இப்பொழுது இவர்கள் வெளியேற்றிவிட்டால் நாங்கள் எல்லாமே ஒன்று தானே. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தானே. சசிகலா குடும்பம் தானே நாங்கள் வெளியேற்றணும் சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி 3வது மனிதர் இல்லையே. அவரும் 2090 சேவல் சின்னத்திலே வேட்பாளர் நின்றவர். தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள், வெற்றி பெற்றார்கள், சட்டமன்ற உறுப்பினரானார்கள், அமைச்சராயிருக்கிறார்கள், முதலமைச்சராயிருக்கிறார்கள். இதுவெல்லாம் புரட்சி தலைவருடைய தொண்டர்கள். இவர்கள் வெளியேறினால் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் எழுந்து நின்றாலே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். அப்பொழுது யார் மரியாதை இருக்கிறது, யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது, யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது, யார் மக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் தொண்டர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் சட்டமன்ற உறுப்பினரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அப்பொழுது சாதாரணமாகவே முடிவுக்கு வந்துவிட்டு அந்த நிகழ்ச்சி இனிமையாக நடைபெறும். இந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்க வலியுறுத்திருக்கீங்க. 2 விஷயம். ஒன்று அந்த சசிகலா குடும்பத்தை வெளியேற்றணும், இன்னொன்று விசாரணை கொடுத்துடணும். இப்போ நம்ம வலியுறுத்திருக்கோம். இதுக்கு இடையூறா இருக்கிறதே இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயக்குமார் போன்ற அப்படி சொல்ல முடியாது. நீங்க உடனே இந்த மாதிரி கொஸ்டின் போடாதீங்க. அவங்களுக்கு அந்த ஆதாயம் தேடிக்கின்னு அந்த ஒரு நன்றி கடனை தெரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே முடிவெடுக்கிற இடத்துல இல்ல. அந்த பகுதியிலையும் அவங்க ஒன்றும் பெரிய முடிவெடுக்கிற இடத்துல இல்ல. இது முடிஞ்சிருவான்ற பயத்துல அது முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அந்த அதை தடுக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது. அது சேர்த்து வைக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது. தடுக்கிற சக்தியும் கிடையாது, சேர்த்து வைக்கிற சக்தியும் கிடையாது. ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை
ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான, உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.